நாளைக்கு இந்தியாவுடைய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்ய இருக்கிறாங்க. யூஸ்வலாக ஒன்றிய பட்ஜெட் அப்படிங்கிறது பிப்ரவரி 1ஆம் தேதி தான் தாக்கல் செய்யப்படும். ஆனால் இந்த வருஷம் ஏன் ஜூலையில் தாக்கல் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பட்ஜெட் பற்றின மிக அடிப்படையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது அவசியம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம், இது விட்ட நான் வாஞ்சிநாதன் சித்ரா. பட்ஜெட் இந்த வார்த்தை ரொம்ப அந்நியமான வார்த்தைலாம் நமக்கு ஒன்றும் கிடையாது. இது டெய்லியே நம்ம கிட்ட புழக்கத்தில் இருக்க ஒரு வார்த்தை தான். திடீர்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் நமக்கு கூப்பிட்டு ட்ரிப்பு போகலாமா அப்படின்னு கேட்டால் இல்லை பட்ஜெட் இடிக்குது அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம். இந்த மாதம் எவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு பட்ஜெட் போட்டு வச்சுருப்போம். அதை தான் பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டுருவோம். அதில் இந்த ட்ரிப்புக்கு போகிற செலவை நம்மளால் அக்காமடேட் பண்ண முடியல, நம்ம பட்ஜெட்டுக்கு அந்த ட்ரிப்பு போகிற செலவு தாங்காது அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை நம்ம இந்த ட்ரிப்புக்கு வரமாட்டோம் அப்படின்ட்டுருவோம். ட்ரிப்பு அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுக்கேற்றது போல் இதை வாங்கலாம், இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு வச்சுப்போம். சிம்பிளாக சொல்லணும்னா அதுதான் பட்ஜெட். இதுவே ஒரு குடும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அம்மா அப்பா அப்படின்னு 2 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னா பிள்ளைங்க 2 பேர் படிப்பாங்க. அப்போ அவங்க படிப்புக்கு ஆகிற செலவு, வீட்டு வாடகை, காய்கறி, சாமான் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஆகிற செலவு, அது போக எவ்வளோ வரவு, அப்பாவும் அம்மாவும் எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் ஒரு பட்ஜெட்டாக போடப்படும். இவ்வளோ வரவு, இவ்வளோ செலவு, இவ்வளோ வந்திருக்கு, நம்ம இவ்வளோ இந்தந்த விஷயங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணலாம் அப்படிங்கிறது. இது ஒரு குடும்பத்துடைய பட்ஜெட். இப்படி ஒரு வீடு இயங்குறதுக்கே பட்ஜெட் அப்படிங்கிறது ஒன்று அவசியமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நாடே இயங்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பெரிய ஒரு பிளான் தேவை. அந்த மாதிரியான ஒரு பிளான் அப்படிங்கிறது தான் ஒன்றிய பட்ஜெட். இந்த ஒன்றிய பட்ஜெட்டில் 2 பகுதி இருக்குது. அதாவது போன வருஷம் எவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு வருமானம், அதே போல் எவ்வளோ செலவு அப்படின்னு சொல்கிறது ஒரு பகுதி. இன்னொரு பகுதி என்ன அப்படின்னா அடுத்து வரப்போகிற வருஷத்தில் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ வருமானம் இருக்கும், அதே போல் என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறோம், அதுக்கு எவ்வளவு செலவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது தான் இன்னொரு பகுதி. இந்த 2 பகுதியும் ஒன்றா சேர்ந்து கொண்டு வர்றது தான் ஒன்றிய பட்ஜெட் அப்படிங்கிறது. இந்த ஒன்றிய பட்ஜெட் அப்படிங்கிறது வெறும் ஒரு பிளான் தானா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. இந்தியாவுக்கு முக்கியமாக 2 அக்கௌண்ட் இருக்குது. அதாவது கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா, அப்புறம் கண்டின்ஜென்சி ஃபண்ட். இந்த கண்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படின்றது இருக்கு இல்லையா, இது எதுக்குன்னா எதிர்பாராத சூழ்நிலை ஏதாவது வந்துச்சுன்னா உடனே ஒரு பணம் தேவைப்படும் இல்லையா, அதை சமாளிக்கிறதுக்கு தான் 500 கோடி எப்போவுமே வச்சுருப்பாங்க தனியாக. அதுதான் கண்டின்ஜென்சி ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இதை நம்ம திடீர்னு எடுத்து செலவு பண்ணிக்கலாம். இதுக்கு பார்லிமெண்ட்டோடைய ப்ரையர் அப்ரூவல் தேவை கிடையாது. ஆனால் இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அதுலேருந்து ₹1 நம்ம எடுக்கணும் அப்படின்னாலும் பார்லிமெண்ட்டுடைய ப்ரையர் அப்ரூவல் அப்படிங்கிறது நமக்கு தேவை. ஸோ இப்போ கவர்மெண்ட் ₹1 செலவு பண்ணுது அப்படின்னா நிச்சயமாக அது பார்லிமெண்ட்டுடைய அப்ரூவலை வாங்கியிருக்கணும். இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்ற அக்கௌண்ட் சொன்னேன் இல்லையா, இதில் தான் கவர்மெண்ட்டுடைய வருமானம் எல்லாம் போகும். ஸோ இந்த அக்கௌண்ட்லேருந்து ₹1 நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னாலும் பார்லிமெண்ட்டுடைய ப்ரையர் அப்ரூவல் அப்படிங்கிறது தேவை. ஸோ இப்போ பட்ஜெட்டில் இவ்வளோ செலவு செய்ய போகிறோம், இந்த திட்டங்களுக்கு செலவு செய்ய போகிறோம் அப்படின்னு எதுக்கு சொல்றாங்கன்னா செலவு செய்ய போற காசை இந்த கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதுல இருந்து தான் இப்போ எடுக்கணும். ஆனால் அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்லிமெண்ட் ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும் இல்லையா, அதுக்காக தான் முக்கியமாக இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்படுது. பட்ஜெட்டில் முக்கியமாக 2 காம்பனன்ட் இருக்குது. ஒன்று கேபிட்டல் பட்ஜெட், இன்னொன்று ரெவன்யூ பட்ஜெட். கவர்மெண்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்தோ அல்லது வேறு ஏதாவது கமர்ஷியல் பேங்க்ஸ் இல்லை ஃபாரின் கவர்மெண்ட், அதாவது ஃபாரின் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அங்கேருந்து ஏதாவது பணத்தை கடன் வாங்குறாங்க அப்படின்னா அதை கேபிட்டல் ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கவர்மெண்ட்டுக்கு தான் இருக்குது. இந்த மாதிரி எதுக்கு கடன் வாங்குறாங்க அப்படின்னா வரவு விட செலவு அதிகமாக போகும்போது கண்டிப்பாக அந்த டெஃபிசிட், அதாவது பற்றாக்குறை அப்படிங்கிறது வரும். அதை சமாளிக்கிறதுக்கு இந்த கடன் வாங்குறது ஒரு இன்றியமையாத விஷயமா போயிடும். அப்போ அந்த கணக்கு எவ்வளோ அப்படிங்கிறது தான் கேபிட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறது. இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் எய்ம்ஸ் மெடிக்கல் காலேஜ் மாதிரி ஒரு காலேஜ் கட்டுறாங்க, அல்லது ஒரு நேஷனல் ஹைவேஸ் புதுசாக போடுறாங்க அப்படின்னா இதுக்கு ஆகக்கூடிய செலவு இருக்கு இல்லையா, இது தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்வாங்க. அதாவது நாட்டுடைய சொத்தாக இதெல்லாம் கன்சிடர் பண்ணப்படும், அதாவது ஃபிசிக்கல் அசெட்ஸ் அப்படின்னு. ஸோ இதுக்கு ஆகக்கூடிய செலவு தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இப்போ நம்ம கட்டக்கூடிய வரிகள் இருக்கு இல்லையா, அதாவது டேக்ஸ், இதன் மூலயமா கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம் ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்கம் டேக்ஸ், ஜிஎஸ்டி, இன்ன பிற வரிகள், இதன் மூலயமா கவர்மெண்ட்டுக்கு வர வருமானம் தான் ரெவன்யூ ரெசிப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இப்போ கவர்மெண்ட் ஒரு கடன் கொடுக்குது, அதுக்கு வட்டி வருது அப்படின்னா அதையும் இந்த ரெவன்யூ ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறதுல சேர்ப்பாங்க.
ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நாட்டுடைய சொத்தா ஒன்றத்தை உருவாக்குறாங்க அப்படின்னா அதை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு. அதை தவிர்த்து வேற எதுக்காவது செலவு பண்ணாங்கன்னா அதை வந்து ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்கக்கூடிய பணம், அப்புறம் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ரன் ஆகிறதுக்கு தேவைப்படுற பணம், இதெல்லாம் வந்துட்டு ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறதுலாம் வரும். ஸோ இப்படியாக நம்ம நாட்டுடைய வரவு எப்படி இருக்க போகுது, அதுக்கு நம்ம செலவு எப்படி பண்ண போகிறோம், என்னென்ன திட்டங்கள் கொண்டு வர போகிறோம், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், எவ்வளோ கடன் வாங்க போகிறோம், இந்த மாதிரியான விஷயங்களை போடுற ஒரு ப்ளூ பிரிண்ட் வந்துட்டு ஒன்றிய பட்ஜெட். இந்த ஒன்றிய பட்ஜெட்டை யார் ப்ரிப்பேர் பண்ணுவா அப்படின்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. இவங்க மற்ற மினிஸ்ட்ரிஸ் அப்புறம் நிதி ஆயோக் இவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி இந்த ஒன்றிய பட்ஜெட் அப்படிங்கிறத ரெடி பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ் இதில் இருக்கக்கூடிய பட்ஜெட் டிவிஷன் தான் ஒன்றிய பட்ஜெட்டை தாக்கல் செய்யறதுக்கு ரெஸ்பான்சிபிள். இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி நாள் எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறத ஒன்றத்தை தாக்கல் செய்வாங்க. அது என்னன்னா, நம்ம நாட்டுடைய பொருளாதார நிலைமை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கெடுப்பு. நம்ம நாட்டுடைய பொருளாதாரம் ஒவ்வொரு துறையிலும் எப்படி இருக்கு, அன்எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கு, அப்புறம் எக்ஸ்போர்ட் ட்ரேடு இதெல்லாம் எப்படி இருக்கு, இன்ஃப்ளேஷன் பணவீக்கம்ங்கிறது எப்படி இருக்கு, இந்த மாதிரியான டேட்டாவை கொடுத்து என்னென்ன எக்கனாமிக் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டாக தான் இந்த எக்கனாமிக் சர்வே அப்படிங்கிறது இருக்கு. அதை வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடி நாள் தாக்கல் செய்வாங்க. அதாவது அதை இன்னைக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க. யூஸ்வலாக இந்த பட்ஜெட்டை பிப்ரவரி 1ஆம் தேதி தான் தாக்கல் செய்வாங்க. ஆனால் இப்போ ஏன் ஜூலையில் தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா, எல்லா வருஷமும் பிப்ரவரியில் தான் தாக்கல் செய்வாங்க. ஆனால் எலெக்ஷன் வர வருஷம் இருக்கு இல்லையா, அப்போ மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா பிப்ரவரியில் இன்டரிம் பட்ஜெட், அதாவது இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு ஒரு 3-4 மாதத்துக்கு மட்டும் பட்ஜெட் போட்டுருவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் மாறி என்ன வேணால் ஆகலாம். ஸோ அதனால் பிப்ரவரியில், அதாவது எலெக்ஷன் நடக்கிற அந்த வருஷம் மட்டும் பிப்ரவரியில் இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறத ஒன்று தாக்கல் செஞ்சு அதுக்கப்புறமா புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க. அதனால தான் இந்த வருஷம் வந்து பிப்ரவரியில் இன்டரிம் பட்ஜெட் அப்படிங்கிறத மட்டும் கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ புது கவர்மெண்ட் வந்துட்டதுனால ஃபுல் பட்ஜெட் அப்படிங்கிறத இப்போ கொண்டு வராங்க. இந்த ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் செய்யறதுல ஏகப்பட்ட ப்ராசஸ் இருக்கு. அதுல முதல் ப்ராசஸ் என்னன்னா, எல்லா மினிஸ்ட்ரிஸ்க்கும் சர்க்குலர் அனுப்புவாங்க, வரவு எவ்வளோ செலவு எவ்வளோ அப்படிங்கிறத டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லி. ஸோ அந்த மாதிரியான டேட்டாவை எடுப்பாங்க. அந்த டேட்டாவை எடுத்து அந்தந்த மினிஸ்ட்ரியில் இருக்கிற ஜூனியர் அஃபீஷியல்ஸ் வந்து டாப் அஃபீஷியல்ஸ்கிட்ட கொடுப்பாங்க. அவங்க அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி கடைசியில் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிகிட்ட கொடுப்பாங்க. இப்படி எல்லா டேட்டாவையும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு மற்ற மினிஸ்ட்ரிஸ் கொடுத்ததுக்கு பிறகு எல்லா மினிஸ்ட்ரிஸும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிகிட்ட ஒரு ப்ரப்போசல் வைப்பாங்க. அதாவது இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நாங்கள் கொண்டு வர போகிறோம், இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் அப்புறம் கேபினெட் மினிஸ்டர்ஸ் இவங்கள்ட்டலாம் டிஸ்கஸ் பண்ணி எந்த ப்ரப்போசல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறது, எதை ரிஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணி ஒரு பட்ஜெட்டை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒட்டுமொத்தமாக இந்த பட்ஜெட்டை டிசைன் பண்ணி முடிச்ச பிறகு அடுத்ததான் நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து பட்ஜெட் பிரிண்டிங். இந்த பட்ஜெட் பிரிண்டிங்கிறது ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஹல்வா செரிமனி அப்படின்னு ஒன்று நடக்கும். அதாவது இந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷனில் ஈடுபட்ட எல்லாருக்கும் அல்வா செஞ்சு கொடுப்பாங்க. இது எதுனா ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இந்த ட்ரெடிஷன், அதாவது இந்த ஹல்வா செரிமனி அப்படின்றது நடந்ததுக்கு பிறகு இது வந்து பட்ஜெட்டை தாக்கல் செய்யறதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி நடக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் தோராயமாக. அப்போலேருந்து இந்த பட்ஜெட் ப்ரிப்பரேஷனில் ஈடுபட்ட எல்லா அதிகாரிகளும் லாக் செய்யப்படுவாங்க மினிஸ்ட்ரிக்குள்ளே. இந்த பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச பிறகு தான் அவங்க அங்கேருந்து நகரத்துக்கே பர்மிஷன் வழங்கப்படும். அது வரைக்கும் அவங்க வெளி உலகத்தோட எந்த தொடர்புமே வச்சுக்கக்கூடாது. இப்படி ஒரு நடைமுறை எதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, பட்ஜெட்டை தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடியே பட்ஜெட் தொடர்பான தகவல்கள் எதுவும் லீக் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ கடைசியான ஸ்டெப் என்னன்னா, பட்ஜெட்டை பார்லிமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணுறது. ஸோ அது நாளைக்கு நடக்க போகுது. இந்த பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு காமன் மேனோடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கொண்டு வரக்கூடியது. இதில் நாளைக்கு என்னெல்லாம் செய்ய காத்திருக்காங்களோ தெரியல.